இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆதாம இந்த உலகத்துல படைக்கும் பொழுது அவனுக்கு எல்லா விதத்தையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா நன்மைகளையும் குடுத்து தான் கர்த்தர் அவங்கள படைச்சாங்க. ஏதோ ஒரு குறையும் கர்த்தர் வைக்க கிடையாது ஆதாமுடைய வாழ்க்கையில. அதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற உங்க வாழ்க்கையிலயும் எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா நன்மைகளையும் நீங்க காணணும்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் படைச்சு நம்மள உண்டாக்கி, உருவாக்கி, ஆசீர்வதித்து நம்மள வைத்திருக்கிறார். ஆனா நம்ம ஆசீர்வாதங்கள் வரக்கூடாதபடிக்கு ஒரு சில காரியங்கள் தடைப்பட்டு போகிறது. அதற்கு காரணம் என்ன? அதுக்கு மூல காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தாக்கா, அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம் பாவம் தான். பாருங்களேன், ஆரம்பத்துல கர்த்தர் வந்துட்டு இந்த பூமியில ஆதாம சிருஷ்டித்த நேரத்துல அவனுக்கு மரணம் நேரிடணும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் கர்த்தர் படிக்க கிடையாது. ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறக்குறாங்கன்னா, நம்ம எல்லாருமே குடும்பத்துல இருக்கிறவங்க, பக்கத்துல அக்கத்துல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதே ஒரு மனுஷன் சாகும் பொழுதும் குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி, அக்கத்து பக்கத்துல எல்லா சொந்தங்களும் வேதனைப்படுறாங்க. ஏன்? அந்த மனுஷன் மரிச்சு போயிட்டானே, நம்மள விட்டு செத்துட்டாங்களே, இனிமேல் அந்த மனுஷரை நம்ம பார்க்க முடியாத வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் மரணத்தை படிச்சாருங்களா? கர்த்தர் மரணத்தை படிக்க கிடையாது. ஆண்டவர் சொன்னது, நீ வாழ்ந்து நீ எல்லாத்தையும் பண்படுத்தி நீ நல்லா வாழுன்னு தான் படிச்சாரு. ஆனா பாருங்க, ஆதாம் எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியில வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பார்த்தாக்கா 930 வருஷம் வாழ்ந்தாங்க. அதே மெத்துசலா எவ்வளோ வருஷம் வாழ்ந்தா தெரியுங்களா? 969 வருஷத்தை வாழ்ந்தாங்க. ஆனா நோவா எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாருன்னா 950 வருஷம். அவ்வளோ ஆண்டு காலம் இந்த பூமியில அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல பார்க்கும்பொழுது சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து மரிச்சு போயிடுறாங்க. பாருங்களேன், எங்க பார்த்தாலும் பேனருங்களை பார்க்குறோம் நம்ம. சின்ன பிள்ளைங்க 30 வயசு, 25 வயசு, 40 வயசு, 33 வயசு, அது போல சின்ன பிள்ளைங்க மரிக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது அநேக பிள்ளைங்களுடைய பேனருங்களை அங்கங்க சுத்தி முத்தி நம்ம பார்க்குறோம். இதுக்கு மூல காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாவம் ஒன்றே ஒன்று தான். ஏன்னாக்கா, அவ்வளோ ஆண்டு காலம் இந்த உலகத்துல அவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல இருக்கிறதான மனுஷங்க அவ்வளோ காலம் வாழாம அவங்க மரிச்சு போறாங்கன்னா பாவம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று. அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவங்க சாகுறாங்க. அப்ப நீங்க யோசிக்கலாம், ஒரு சிலரு அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க கூட சிலர் வந்து சின்ன வயசுலயே மரிச்சிருக்காங்களேன்ட்டு. பாருங்களேன், கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமா, ஒரு பக்தியோடு வாழ்ற பிள்ளைங்க கூட சின்ன வயசுல மரிச்சிருக்காங்க. ஆனா கணக்கெடுப்பு எடுத்து நீங்க பார்த்து பாருங்களேன், அநேகர் பாவம் செய்து மரிச்சவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஆனா கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்து மரிச்சவங்க சில பேர் இருக்காங்க. கொஞ்சம் ஆண்டு இந்த பூமியில வாழ்ந்து மரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த திட்டங்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் அவங்க கர்த்தருக்கு எந்த காரியத்தை செய்யணுமோ அந்த காரியத்தை செய்து அவங்களுடைய நேரம் வரும்பொழுது அவங்க மரிச்சிருப்பாங்க. ஆனாக்கா மெஜாரிட்டி அநேக கூடுமான வரைக்கும் அநேக ஜனங்க மரிச்சு போறாங்கன்னா பாவத்தினால தான் மரிக்கிறாங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் அவன் சாவான்னு சொல்லிட்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானாக்கா அவனுக்கு மரணம்ன்றது நேரிடுகிறது. அப்போ அவன் சீக்கிரத்துல சாகணும், அவன் செத்து போனோன்ட்டு கர்த்தர் படிச்சாரு இந்த பூமியில. அப்படி கிடையாது. ஆதாம படிக்கும் பொழுது எல்லாவற்றையும் கொடுத்து எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து படைச்சாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லா தோட்டத்தில் உள்ள இருக்கிற எல்லா கனியும் நீ புசிக்கலாம், ஆனா இந்த கனியை மட்டும் நீ புசிக்க வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி அவர் என்ன செய்யறாரு தெரியுங்களா? அந்த கனியை புசிக்கிறது நிமித்தம் தான் இந்த பூமியில பாவம்ன்றது உண்டாச்சு. அதுக்கு பிறகுதான் மரணம்ன்றது உண்டாச்சு. அப்போ பாவத்தின் ஒரு விளைவு தான் மரணம். அப்போ ஆதாம் தவறு செய்தில்லைன்னா இந்த தவறு நடந்துக்கோங்களா? மரணம்ன்றது இந்த பூமியில நடந்திருக்குமா? நடந்திருக்காது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களே பாருங்க, மோசே எடுத்துக்கோங்க. மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரு, கண்மலையை பார்த்து நீ பேசு அப்படின்ட்டு. ஆனா அவருடைய கோபத்து நிமித்தம் அவர் என்ன பண்றாரு? கண்மலையை பார்த்து பேச வேண்டிய இடத்துல கண்மலையை பார்த்து அவரை அடிச்சு விடுறாரு. இதனால அவரை வந்து கானான் தேசத்துக்குள்ள அவரால் பிரவேசிக்க முடிஞ்சிச்சுங்களா? கானான் தேசத்துக்குள்ள அவரால் பிரவேசிக்க முடியல. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அந்த வார்த்தைக்கு மீறி நடக்கிறது, கீழ்ப்படியாம நடக்கிறது, அவங்களுடைய கோபத்தினால நடக்கிறது, முரட்டாட்டத்தினால நடக்கிறது, நானுன்ற
அகங்காரத்தில் ஆணவத்தில் நடக்கிறது. இதெல்லாம் விளைவு என்ன தெரியுங்களா? பாவத்தினுடைய விளைவு தான் இதனுடைய காரியங்கள். அப்போது தேவனை விட்டு இந்த பாவன்றது என்ன ஆகுது தெரியுங்களா? தேவனை விட்டு நம்மளை பிரிக்குது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களை யார் இந்த உலகத்தில் நீதிமானா வாழ்கிறது? ஒரு மனுஷரே இல்லை. மனுஷராக பிறந்த ஒரே ஒருத்தர் நீதிமான்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு வேற யாருமே இந்த பூமியில் நல்லவங்க ஒன்று சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நீதிமான்ட்டு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நல்லவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவரும் இல்லை என்று. எல்லாமே பாவம் செய்து வழி விலகி போன மனுஷங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களை எல்லா ஜனங்களும் பாவம் செய்கிற மனுஷங்களா தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம வரும்பொழுது தான் அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்தும் பொழுது நம்ம செய்கிற பாவத்தை நம்ம உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்ப வேண்டும். உங்களுக்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கவனித்து பாருங்கள். ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாங்களாம். அப்போ அந்த அம்மா வந்துட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களாம், மக நீ எங்கே போனாலும் பாவம் செய்யாதப்பா, உன்னை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு, நீ தேவனுக்கு பயந்து நடுப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த பையன் சொன்னான்னா, அம்மா நான் எந்த தப்போ செய்யறதில்ல, நான் எப்போவுமே ஒழுக்கமாக தான் நடந்துக்கிறேன், நான் நீதிமானாக தான் நடந்துக்கிறேன்ட்டு அவன் பேசிட்டு இருந்தான் அவங்க மம்மிகிட்ட. அப்போ அவங்க மம்மி சொன்னாங்களாம், நீ நினச்சின்னுக்கிற நம்ம பெரிய தப்பு செய்தா தான் பாவம்ன்றது, அனுதினமும் நம்ம ஒவ்வொரு நாளும் தப்பு எவ்வளோ செய்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த பையன் இல்லைம்மா நான் எந்த தப்போ செய்யறதில்லைன்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அவங்க மம்மி நானாங்களாம், சரி மகன் நீ எந்த தப்போ தான் செய்யறதில்ல, ஓகே விடு அப்படின்ட்டு அவங்க வீட்டினுடைய கதவை திறந்துட்டு ஜன்னலை திறந்து விட்டாங்களாம். திறந்திருந்தோம் அந்த இடத்துல சூரியன் வெளிச்சம் உள்ளே பிரகாசிக்க ஆரம்பிச்சுக்குது. சூரிய வெளிச்சம் உள்ளே வந்திருந்தோமே அப்போ தான் அவன் கண்ணுக்கு தெரியுதுங்களாம். அங்கே பார்த்தாக்கா சின்ன 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 கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூசிங்க படைஞ்சு இருந்துச்சுங்களாம். ஆனால் அது வரைக்கும் அவன் ஜன்னலை கதவை எல்லாம் சாத்திட்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்துட்டு எந்த தூசியும் தெரியலையா. அந்த வீடு சுத்தமாக க்ளீனாக அந்த மாதிரி இருந்துச்சுக்கலாம். ஆனால் அதை திறந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு அவன் கண்ணுக்கு அந்த தூசி அதெல்லாம். அப்போ அவங்க மம்மிகிட்ட சொன்னானாம்மா, என்னம்மா இவ்வளோ தூசியாக அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்ட்டு. அப்போ அவங்க மம்மி சொல்கிறாங்க, பாரு அந்த கண்ணுக்கு தெரியாத தூசி அது போல் இருக்கே, இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம கூட ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன தப்பை செய்கிறோம். பொய் பேசுறது, மறைக்கிறது, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் காரியங்களை செஞ்சுட்டு வர்றது, எதனா ஒரு தப்பு செஞ்சுட்டு இல்லைம்மா நான் சும்மா தான் செய்தேன், இல்லைம்மா நான் தெரியாமல் தான் செய்தேன், இது இப்படி நடக்கும்ன்ட்டு தெரியாமல் தான் நான் இந்த காரியத்தை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா. சின்ன சின்ன மறைச்சா பேசுறது, கெட்ட வார்த்தைங்களை பேசுறது, தப்பான வழியில் நடக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசும்பொழுது நம்ம பேசுகிறதான சின்ன சின்ன கெட்ட வார்த்தைங்கோ, சின்ன சின்ன பொய்யுங்கோ, இதெல்லாம் தான்ப்பா இந்த மாதிரி பாவங்கள். இதை நீ நினச்சிக்காத, பெருசு மட்டும் தான் பாவம்னிட்டு, சின்னது பாவம் இல்லைன்னிட்டு, எல்லாமே கர்த்தருக்கு முன்னாடி பாவம் தான். அந்த சூரிய பிரகாசம் உள்ளே வந்த பிறகு தான் உனக்கு தெரிய வந்தது எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்ட்டு. அதே போல தான் நம்மளுடைய பாவமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி பெரிய பாவம் சின்ன பாவம்ன்றது இல்லை. அது பெரிய பாவமாக இருக்கட்டும் சின்ன பாவமாக இருக்கட்டும், எல்லாமே பாவம் தான். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு விரோதமாக நம்ம நிறைய பாவங்களை செய்துட்டு வரோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது, நீதியின் சூரியன் ஆகிய அவர் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது தான் நம்ம செய்கிற பாவங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு தெரிய வரும். அப்போ கர்த்தரோடு நம்ம ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுதும், வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுதும், தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுதும், சபைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்க போகும் பொழுதும், கர்த்தருடைய வார்த்தை வருகிறதான நேரத்தில் அப்போ தான் நம்மளுடைய பாவங்கள், நம்ம எந்த இடத்துல பாவம் செய்கிறோம், எந்த இடத்துல மீறி நடக்கிறோம், எந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாதுக்கிற காரியங்கள் நம்ம செய்கிறோன்றதை நம்ம வாழ்க்கையில் நம்ம உணர முடியும். அப்போ நம்ம இயேசுவை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சு வாழக்கூடாது, இயேசுவோடு வாழணும். தேவ வசனத்தை படித்து அதன்படி நம்ம வாழும்பொழுது தான் நம்ம பாவங்கள் நமக்கு உணர்த்தப்படும் அப்படின்னு சொன்ன. அப்பா அந்த பையன் சொன்னானா, ஆமாவாம்மா நான் வாழ்க்கையில் எவ்வளோ தப்பு பண்ணுறேன், நானும் பாவம் தாம்மா செய்கிறேன், நானும் தப்பு தான் செய்துருக்கிறேன், நான் நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன், நான் நல்லவனே கிடையாது, நான் கெட்டுவன் தாம்மான்னு சொல்லிட்டு அவங்க மம்மிகிட்ட சொன்னானா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட வரும்பொழுது தான் நம்ம பாவங்கள் நீங்கும். அப்போ கர்த்தரை போல பசுத்தமாக நம்ம வாழணுமா, கர்த்தர்கிட்ட நம்ம வந்து அவரை நம்ம பின்பற்றி அவரை நம்ம வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்குன்னு அவரோட நடைபடும் பொழுது நம்ம வாழ்க்கையை மாறப்படும். இந்த வேளையில் கண்களை மூடி நம்ம செபிக்கலாங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த வேளையில் கர்த்தருடைய பிள்ளைங்க நாங்கள்
ஒவ்வொரு நாளும் அப்பா எவ்வளோ தவறுகளை செய்கிறோம், எவ்வளோ தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறோம் அப்பா. கர்த்தாவே கீழ்ப்படியாத காரியங்களை செய்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று. வாழ்க்கையில் எவ்வளோ கோபத்தை கொள்கிறோம் அப்பா, எவ்வளோ தவறுகளை செய்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன தப்பு, பொய், அந்த மாதிரி காரியங்களெல்லாம் நாங்கள் பேசிட்டு தான் வர்றோம் ராஜா. ஆனால் எங்களை மன்னித்து என் தேவனாகிய கர்த்தாவே இந்த நாளில் ராஜா உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. நீர் அப்பா இந்த பூமியில் வாழும்பொழுது எப்படி பசுத்தமாக வாழ்ந்தீங்களே அதே போல் அப்பா இந்த பூமியில் வாழும்பொழுது உம்மை போல வாழறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமில்லாதிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீங்கள் அகற்றுங்க அப்பா. எங்களுடைய பாவத்தின் சம்பளம் தான் மரணம் என்று பார்க்குறோமே. எங்கள் பாவங்கள் அப்பா நாங்கள் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு ரஞ்சா அப்பா வாழ்க்கையில் அநேக நன்மைகளை இழந்து போகிறோமே இந்த நாட்களில் ரஞ்சா அப்பா. உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய வழியில் நடந்து அப்பா உமக்கு உகந்த பிள்ளைகளை வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தோடு இருப்பாராக. ஆமென்.